கண்ணியத்துக்குரிய நல்லோர்களை, நபிய நாயகம் அவர்கள் ஏராளமான சுன்னத்துகளை இந்த சமூகத்து சொல்லி இருக்கின்றார்கள். ஏராளமான சுன்னத்துகள் தான் சொல்லி, இந்த 10 சுன்னத்துகள் அல்ல, ஏராளமான சுன்னத்துகள் ஒரு நாள் செய்திருக்கின்றார்கள். அந்த சுன்னத்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு, நமக்கு அதிகமாக நன்மை பெற்று தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சுன்னத்துகள். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எல்லா மனிதரும் சந்திக்கக்கூடிய அந்த சுன்னத்துகளை தான் நாம் இன்று பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இதை கவனமாக கேளுங்கள். எல்லா மனிதர்களுக்கும் இந்த நவீனாய் அவன் கற்றுக் கொடுத்த இந்த வழிமுறை என்பது தினமும் நம்மை கடந்து செல்லக்கூடிய, நாம் கடந்து செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே கவனமாக கேளுங்கள். இப்பொழுது இந்த அருமையான நம் வாழ்வில் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சுன்னத்தை இப்ப நாம் பார்க்கலாம். குளித்து சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வருவார்கள் என்று புகாரி வருகின்றது. நபிய நாய் அவர்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து இருக்கக்கூடிய இருந்தார்கள். அதே போல பள்ளிக்கு சென்றால் நறுமணத்தை பூசிக்கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் வருகின்றது. மேலும் நபிய நாய் அவர்கள் படுக்கைக்கு சென்றால் வலது பக்கத்தில் சாய்ந்து உறங்குவார்கள் என்று செய்தியையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு மனிதர் தலைமுடி பரட்டை போல் விரித்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நபிய நாய் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள், இவர் தமது முடியை பணிய வைக்கும் ஒரு பொருளை பெற்றுக் கொள்ளவில்லையா? அதாவது தலை வரக்கூடிய அந்த சீப்பை அதை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று நபிய நாய் அவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே இங்கே நபிய நாய் அவர்கள் நம்மை அழகப்படுத்துகின்றார்கள். பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் ஏராளமான வகுப்பறைக்கு சென்றாலும் நபிய நாய் அவர்கள் பெர்சனாலிட்டியை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோழர்களான சஹாபாவுக்கும் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் நபிய நாய் அவர்களுடைய அடுத்த கட்ட பெர்சனாலிட்டியை நாம் பார்க்கலாம். அடுத்தது நபிய நாய் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் தினம் தினம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியவர் தம் விருந்தாளை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். பாருங்கள், நல்லதே பேசுங்கள், இல்லைன்னா அமைதியா இருந்துக்குங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கள். நாம் இன்னைக்கு நல்லதை யதார்த்தமான வார்த்தையை நாம் பயன்படுத்திவிட்டால் நாம் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அது மிகப்பெரிய சண்டை போய் முடிகிறது. அல்லது அவர்கள் சொல்கின்றார்கள், நல்லதை பேசுங்கள், இல்லைன்னா அமைதியா இருங்கள், அப்படி சொல்லிவிடுகின்றார்கள். அடுத்தது விஷயம் பார்க்கலாம். இது ஒரு நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த மாதிரி நாம் விளக்கமாக சொல்கின்றோம். மேலும் நபியன அவர்கள் கூறுகின்றார்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள், நோயாளி சந்தித்த உடல் நலம் விசாரியுங்கள். இன்றைக்கு மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயம், நோயாளி நாம் அவரிடம் 4 வார்த்தைகள் நல்லது பேசினால் அவருடைய நோய் சற்று குணமாகிவிடும் என்று சொல்கின்றார்கள். நபிய நாய அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அழகாக கூறியிருக்கின்றார்கள், நோயாளியோ சந்தித்து உடல்நலம் விசாரியுங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள். இன்னைக்கு சாலையோரங்கள் இருக்கக்கூடிய ஏழைகள் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும். மேலும் ஒரு அழகிய நபி மொழியை நாம் பார்ப்போம். நபிய நாய் அவர் கூறுகின்றார்கள், உன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீ சந்திப்பது உள்பட எந்த ஒரு நல்காரியத்தையும் அற்பமாக நினைத்து விடாதே. பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரி. நபிய நாய் அவர் இன்னைக்கு நம் சகோதர சகோதரியுடன் பிறந்த மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். அந்த சகோதரியை பார்க்கக்கூடிய நேரத்தில் மலர்ந்த முகத்தோடு நாம் பார்க்க வேண்டும். இதுவே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். நபிய நாயகம் கூறியிருக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனை சந்தித்து அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று நபிய நாயகம் கூறியிருக்கின்றார்கள். சலாம், இது நாம் இன்னைக்கு எத்தனையோ மனிதரிடம் நாம் சொல்கின்றோம். அவர் நமக்கு சலாம் சொல்கின்றார்கள் பதில் சொல்லிக்கொண்டு. ஆனால் இந்த சலாம் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நிலவட்டுமாக, அதனுடைய அர்த்தம். இப்பொழுது நாம் அவருடைய சகோதரனை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சலாமி, அதாவது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வானவர் அங்கே ஆமீன் என்று சொல்லிவிட்டால் அந்த மனிதர் அந்த சகோதரனுக்கு அன்றைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், நாம் சலாம் சொல்வதால் வானவர் ஆமீன் சொல்வதால்
அந்த சகோதரனை பிரச்சனை பல விஷயம் அன்று அல்லாஹ்வால் தீர்த்து வைக்கப்படுகின்றது. அழகான ஒரு விஷயம் பாருங்கள். இது கூட துவாவாக நபி நாம கூறியிருக்கின்றார்கள். உங்கள் சகோதரனை பார்த்தால் இதில் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் நபி நாம கூறியிருக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் 3 முறை அனுமதி கேட்டும் அவருக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் அவர் திரும்பி விடவும் என்று நபியை நாம கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், ஒரு வீட்டுக்கு நீ செல்லக்கூடிய நேரத்தில் அங்கு சலாம் சொல்லுங்கள், 3 முறை சலாம் சொல்லுங்கள், இல்லைன்னா திரும்பி வந்து விடுங்கள். இது ஒரு அழகிய முன்மாதிரி. அதே போல நபி நாம் சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹையும் மறைவினாலே நம்பியவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அண்டை வீட்டாருடைய பிரச்சனைகள் இந்த விஷயத்தை நாம் அல்லாஹையும் மறைவினால் நம்பிக்கக்கூடியவர் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாது என்று நபி அவன் கூறியிருக்கின்றார்கள். மேலும் ஒரு செய்தியாக நபி நாய் அவருடைய இரவு தூக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை இப்போது பார்க்கலாம். இரவு கடைசி பகுதி இழந்து தொழுவார்கள், பிறகு படுக்கைக்கு செல்வார்கள். பாங்கு சொன்னதும் விழித்து குளிக்கக்கூடிய வேண்டிய அவசியம் இருந்தால் குளிப்பார்கள், இல்லாவிட்டால் ஒழு செய்துவிட்டு தொழுகைக்காக புறப்படுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. நபியனா அவர்கள் இந்த 10 விஷயங்கள் ஒவ்வொரு மனிதரும் கடந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். ஆகவே இந்த 10 ஹதீஸ்கள் நாம் மனனம் செய்வோம், இதன் அடிப்படையில் வாழ்வோம். பல பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும். ஆகவே மேலும் அதிகமாக ஹதீஸ்களை படிப்போம். அல்லாஹ்வுடைய கூற்றான திருக்குர்ஆனை மனமிட்டு மனம் செய்து அதே போல பொருளுணர்ந்து தமிழ் பொருள் உணர்ந்து நாம் படிப்போம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக.